Krishna 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 Hare Krishna 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 Hare Krishna 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 Shri Krishna Hari Radha Gidara Murali Gopala Krishna Krishna Hari Radha Ramana Gidara Murali Gopala Krishna Krishna Hari Radha Ramana Gidara Murali Gopala Krishna Krishna Hari Radha Ramana Gidara Murali Gopala Mukunda Madhava Nanda Kumara Radhara Sundara Gopala Mukunda Madhava Nanda Kumara Radhara Sundara Gopala Krishna Krishna Hari Radha Ramana Gidara Murali Gopala Mukunda Madhava Nanda Kumara Radhara Sundara Gopala नयन मनोहर नन हरि रूपा मधुसूदन श्री गोपाल 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 नटन मनोहर नवनिक छोरा नारायण हरि गोपाल नटन मनोहर नवनिक छोरा नारायण हरि गोपाल नयन मनोहर नट हरि रूपा मधुसूदन श्री गोपाल नटन मनोहर नवनिक छोरा नारायण हरि गोपाल कृष्ण कृष्ण हरे राधा रमण गिरिधर मुरली गोपाल मुकुंद माधव नंद कुमार सुंदर गोपाल कृष्ण कृष्ण कमल विरोचन गगन विनाशक हृदय विलासित पालय मां कृष्ण कृष्ण हरि पालय मां कृष्ण कृष्ण हरि पालय मां कमल विरोचन गगन विनाशक हृदय विलासित पालय मां कमल विरोचन गगन विनाशक हृदय विलासित पालय मां कमल विरोचन गगन विनाशक हृदय विलासित पालय मां कमल विरोचन गगन विनाशक हृदय विनाशित पालय माधव केशव श्यामल श्रीधर मुरली गण हरि 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 पालय कमल विरोचन गगन विनाशक हृदय विनाशित पालय माधव केशव श्यामल श्रीधर मुरली गण हरि पालय कृष्ण कृष्ण हरे राधा रमण गिरिधर मुरली गोपाल मुकुंद माधव नंद कुमार गोपाल नंदन सुंदर गोपाल नंदन सुंदर गोपाल गोविंद हरि गोविंद गोविंद हरि गोविंद 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 हरि गोविंद गोपाल हरि गोपाल
Govinda Hari Govinda Gopala Hari Gopala 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 Krishna 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 Hare
எமது ஆண்டு விழாவை சிறப்பிக்க இன்று வருகை தந்திருக்கும் பிரதம விருந்தினராகிய டாக்டர் பரமநந்தா, கவுன்சிலர் சசீந்திரகுமார் அவர்களை பற்றிய ஒரு சில வார்த்தைகள் கூற எமது சைவ முன்னேற்ற சங்கத்தின் பிரதி தலைவராகிய திரு வேலுப்பிள்ளை ஜெயகேந்திரபோஸ் அவர்களை அழைக்கிறோம். இங்கிலாந்தில் ஒரு மிகவும் பழமை வாய்ந்த சங்கம் எங்களுடைய சங்கம். இந்த 48வது ஆண்டு விழாவின் போது நமது பிரதம விருந்தினராக வர தந்திருக்கின்ற கவுன்சிலர் பரமநந்தா அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரை பற்றி சில வார்த்தைகள் கூற வேண்டிய அவசியம். 2018ஆம் ஆண்டு சட்டன் பரோவில் முதலாவது தமிழ் கவுன்சிலராக தெரிவு செய்யப்பட்டு இன்றும் அதே கவுன்சிலராக இருக்கின்றார். அத்தோடு அங்கு இருக்கின்ற ஆடிட் அண்ட் கவர்னன்ஸ் என்ற பகுதிக்கு உப தலைவராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். அதைவிட அவருடைய சமூக பணிகளில் ஒன்றாக நான்சர்ச் ஹை ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் கிரீன் ஷோ அகாடமி ட்ரஸ்ட் இதனுடைய கவர்னராகவும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய சமூக பணிகளை எடுத்து காட்டுகின்ற அம்சங்களாகும். நான் அவரோடு நான் கொஞ்ச காலமாக பழகி வருகின்றவன். அதில் ஒன்றை அவதானிக்கின்றேன் என்றால், அவர் அநேகமான தமிழர்கள் சார்ந்த நடத்தப்படுகின்ற விழாக்கள், ஃபங்க்ஷன் நிகழ்ச்சிகளில் அவரை தவறாது காணலாம். நிச்சயமாக அவர் அழைத்தால் நிச்சயமாக வருகை தருவது அவருடைய ஒரு சிறப்பான பண்பு. இது அவருடைய சுருக்கமான ஒரு அறிமுக உரை. மீண்டும் அவரை நாங்கள் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்ததற்கு நன்றி கூறி சைவ முன்னேற்ற சங்க தலைவர் அவர்களையும் அவர் மனைவியையும் மாலை அணிவித்து கௌரவிக்கு திரு ஜெகேந்திரபோஸ் அவர்களையும் அவர் மனைவியாரையும் கௌரவிப்பார்கள்.
இன்றைய பிரதம விருந்தினர் அவர்களை சைவ முன்னேற்ற சங்க ஃபவுண்டர்ஸில் ஒருவரான திரு V.R. ராமநாதன் அவர்களை இப்பொழுது கௌரவிப்பார்கள். வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற ஒரு கழகம் மிகவும் சிறப்பாகவும் கட்டுக்கோப்பாகவும் இயங்குகின்ற ஒரு கழகம் இந்த சைவ முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் என்பது எனது திண்ணம். அது இன்று நடைபெறுகின்ற இந்த மண்டபம் அதற்கு ஒரு பொருத்தமாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். நீங்கள் இந்த வூட்பிரிட்ஜ் பாடசாலை இந்த மோட்டோ பார்த்தாலே இருக்கும் ப்ரைட் இன் அச்சீவ்மெண்ட். உங்களுடைய சாதனையை நீங்களே பெருமை கொள்ள வேண்டும் என்பது அந்த வாசகத்தின் தொனிப்பொருள். ஆகவே நீங்கள் எல்லோரும் மீண்டும் ஒருமுறை கைதட்டி உங்களை நீங்கள் பாராட்டி கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த சங்கம் 1977ஆம் ஆண்டு ஒரு 12 பெரியோர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது லண்டனில் திருமதி ராமநாதன் அவர்களும் திருமதி ஆனந்ததியார் அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை பல்வேறு கட்டங்களை தாண்டி 48, 49 வயசு 50 வயசில் வேலைக்கு போய் அவர்களுடைய முன்னேற்றத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு சந்தோஷப்படுகின்றார்களோ அவ்வாறான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கும். உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் தந்து 50வது ஆண்டு விழாவை நீங்கள் எல்லோரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த ஆனந்த ராஜரை நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த விழா பல விழாக்களில் கலந்து கொண்டிருந்தாலும் இங்கு பங்கு பெற்றிய பல மாணவர்கள் எனக்கு பரிச்சயமானவர்கள். அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பாக அவர்களுடைய கலை திறன்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். கிருஷாந்தி இங்கே இருக்கின்றார். அவர்களுடைய மாணவர்கள் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ் அவைகளுடைய ப்ரோக்ராம் இங்கே இல்பர்ட்ல மற்ற ஃபெல்டத்தில் என்ற எல்லா இடங்களிலையும் நான் அவர்களுடைய திறமைகளை பார்த்திருக்கின்றேன். அவர்களுக்கு எனது பாராட்டுகள். மற்றும் இந்த கலை, அதாவது இங்கு பரதநாட்டிய நிகழ்வு இடம்பெற்றது நாட்டிய நாடகமாக, தொடர்ந்து மோகினி ஆட்டம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து வீணை சங்கமம் நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக வீணைக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது காரணம் என்னென்றால், அடிக்கடி இந்தியாவில் உள்ள நடக்கின்ற விழாவுகளுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அப்பொழுது போகும் பொழுது அவர்கள் தெரியும் தானே, இந்திய ஆக்கள் எங்களை கூப்பிடைக்கு ஒரு நக்கலும் அதுக்குள்ள நையாண்டியும் வச்சிருப்பார்கள். அவர் சொல்லுவார்கள், ஐயா ராவண தேசத்திலிருந்து வாரார் என்று சொல்லுவார்கள். அப்ப நான் அவர்கள் சொல்லுவது, நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னா, நான் ராவண தேசத்திலிருந்து வார ஒரு அரக்கன் என்று சொல்லுகிறீர்கள். அந்த அரக்கன் ஒருவன் தான் இருக்கின்ற மன்னர்களுக்களே வீணையை தனது கொடி சின்னமாக வைத்திருந்தார்.
நீங்கள் புலி, கரடி, யானை, பண்டி இதுகளைத்தான் நீங்க வச்சிருந்தீங்க. அப்ப இதுல யார் அரக்கர்னு நீங்களே சொல்லும் போது நான் சொல்லுவேன், அவர்கள் மௌனமாக இருப்பார்கள். அந்த வீணை ராவணனை எல்லோரும் எந்த மொழியில வீசினாலும் சீதையை கடத்தி கொண்டான் சொல்லுவாங்க. ஆனா வான சாஸ்திரத்தில் விண்ணன் ராவணன், வானசாஸ்திரத்தின் தகப்பன், அதனுடைய ஃபவுண்டர் வந்து ராவணன். பல சித்த வைத்தியங்களின் அதிபதி ராவணன். இது நான் சொல்லவில்லை. சைனாவில் ராவணனுக்கென்றே ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வைத்து ராவணனை பற்றி அங்கு ரிசர்ச் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஏன் அவர் செய்தார்கள் என்றால், இந்த சில்க் வேர்ம் மிசைல்ஸ் இருக்கல்லோ, சில்க் வேர்ம் மிசைல், கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி வருகின்றது. ராமன் அம்பை தொடுக்கின்றான். அந்த அம்பு ஒரு கல்லில் பட்டு அது 10 மடங்காக அந்த அம்பு போய் ராவணனை நோக்கி போகிறது என்று கம்பராமாயணத்தில் ஒரு யுத்தகாண்ட படலத்தில் ஒரு காட்சி வருகின்றது. சில்க் வேர்ம் அந்த மிசைல்ஸ் அவங்க லான்ச் பண்ணி கடலுக்குள்ள போய் விழுந்து அதிலிருந்து 2-3 பிரிந்து போகின்றது. அப்ப நான் இந்த இதை பற்றி இம்பீரியல் காலேஜில் ஒரு செமினார் நடக்க கேட்டேன். இதுல மூலம் எங்கே இருந்து உங்களுக்கு வந்தது, where did you get this idea? அவங்க சொன்னாங்க, there was a king ராவணன் in Sri Lanka. அவனுடைய சரித்திரத்தை நாங்கள் எடுத்து படித்து அதிலிருந்து தான் நாங்கள் இதை செய்த நாங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கே எங்களுடைய மன்னன், எங்களுடைய இதுகளை நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகளின் மூலம் நாங்கள் அவர்களை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய வரலாற்றையும் எங்களுடைய தொன்மையும் இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, அதுவும் அந்த பேர் சரியாக வைத்திருக்கின்றார்கள், சைவத்தை முன்னேற்றுவது, சைவ முன்னேற்றம். We are promoting not only the சைவம், all other culturals and our language. அதாவது மொழி மிகவும் முக்கியம். எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நாங்கள் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு மொழி தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கு இன்று உலகம் பூராகவும் அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. பிரிட்டனில் கூட 9வது தேசிய லாங்குவேஜ் வந்து தமிழ். என்ன போன முறை அந்த சென்சஸில் 340,000 people தமிழ் என்று டிக் பண்ணியிருக்கபடியால எங்களுக்கு அங்கே அந்த அங்கீகாரம் தரப்பட்டிருக்கின்றது. ஒரு கணம் நான் உங்களை 1980s 1990s உங்களை அழைத்து செல்கின்றேன். 1990s நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்திருந்தால் நீங்கள் எண்ணி பாருங்கள், அண்டர் கிரவுண்டில் வேட்டியை கட்டிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய குருதா போட்டுக்கொண்டு நாங்கள் போகையில் மாட்டு பாருங்க. அப்போ அந்த டைமில் எவ்வளவு ஒரு நாடு எங்களுக்கு கல்லறிவாங்கள், பல பேரை சொல்லிலாம் கூப்பிடுவாங்க. இன்றைக்கு நாங்கள் சர்வசாதாரணமாக சாரியோடையோ வேட்டியோடையோ போனால் அவங்களாவே வந்து சொல்லுவாங்க, ஓ தட்ஸ் லுக் வெரி நைஸ், வேர் ஆர் யூ கோயிங், வாட் ஃபங்க்ஷன் ஆர் யூ கோயிங் டு அட்டெண்ட். அந்த அளவுக்கு இந்த கல்ச்சரை நாங்கள் மாற்றி விட்டோம். அந்த பெருமை எங்களுடைய இந்த இளம் சமுதாயத்துக்கு தான் இருக்கிறது. காரணம் என்றால் இன்று பாருங்கோ, நேற்று பாடசாலைகள் அதாவது கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் எல்லாத்தையும் பின்தங்கி விட்டு இன்று இந்த லண்டனில் உள்ள யூனிவர்சிட்டி எல்லாம் முன்னோக்கி வந்து விட்டது. காரணம் என்றால் அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்ரீலங்கன்ஸ். பாடசாலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன். The non-such high school, நான் அங்கே கவர்னராக இருக்கிற அந்த ஹை ஸ்கூல் நியர்லி 1800 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் பள்ளிக்கூடம் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேம்படிக்கு போய் வர மாதிரி இருக்கு. முழுக்க எங்கடாக்கெல்லாம் நாங்கள் இருப்பீங்க. ஆகவே தான் அது டாப் 5 இந்த யூகே டாப் 5. அதே மாதிரி வில்சன் பாய்ஸுக்கு போனீங்கன்னாலும் அதுவும் இந்த பரோலான் இருக்குது. சென்ட் ஜான்ஸ் காலேஜுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குது. ஒரு மாற்றம் இல்லை முழுக்க. அதாவது நம்பர் 1 இந்த ஹோல் யூகே இஸ் வில்சன் பாய்ஸ். 5 கிராமர் ஸ்கூல் எங்கட பரோல இருக்குது. 5ம் இந்த டாப் 5. காரணம் என்ன, எங்கட பிள்ளைகள். ஏன்னா நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் எஜுகேஷன். இந்த நாலேஜ் இஸ் த பவர். அந்த நாலேஜ் வச்சுக்கிட்டா இன்று பாருங்கள் எப்படி 1980s 90s இந்த நாடு இருந்ததோ அதை நோக்கி நாங்கள் இப்பொழுது ரிவர்ஸாக போய் கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து பலர் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் இப்போ என்ன பிரிங் பேக் அவர் கண்ட்ரி பேக் அது இதுன்னு சொல்லி எல்லாரும் பல விதமான கொடிகளோட வெளிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வாறான தருணத்தில் தான் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய மொழி கலாச்சாரம் இதுகளை பன்முகப்படுத்த வேண்டும். அதாவது எங்களுடைய பாடசாலைகளில் நீங்க போய்
இந்த நாட்டில் ஒரு சிஸ்டம் இருக்கிறது என்றால் நாங்கள் as a parents we can demand anything. அதுக்குரிய சுதந்திரம் இந்த பாடசாலைகளில் தரப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் போய் நவராத்திரி விழா வருகின்றது, நவராத்திரியை சிறப்பை பற்றி நாங்கள் கலைக்க போகிறோம் அசம்பிளியில், அதுக்கு ஒரு பூசை வைக்க போகிறோம்னு நீங்கள் ஹெட் டீச்சருக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னால் அதை வந்து அவை அக்காமடேட் பண்ணுவீங்க. அதுதான் இந்த நாட்டோட சிறப்பு. அதை செய்யுங்கள். என்றால் நான் சும்மா மேடை பேச்சுக்கு சொல்லி போட்டு போகவில்லை. இங்கே நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரர்கள் யாரும் சட்டத்தில் இருந்தால் பாருங்க, நான் சாட்சியில் அடிச்சு கட்டு பாருங்க. இப்போ 6 வருஷமா பிரைஸ் கிவிங்ல முதல் வெள்ளக்காரர்களுடைய மியூசிக் பிளே பண்ணப்படும். 2வது தமிழ் பிள்ளைகளுடைய மியூசிக் வயலின் டான்ஸ் அவையோட பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். 3வது ஆப்பிரிக்க நாட்டுடைய பங்காரா அந்த இதுகள் அவையோட மியூசிக் நடைபெறும். 3 நாட்டு மக்களுடைய இதுவும் நாங்கள் அங்கே செய்து அது அந்த மாற்றத்தை கொண்ட காரணம் என்றால் எங்களால் அது முடியும், எங்களுக்கு அந்த பவர் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் பாடசாலை நடக்கிற இந்த கூட்டங்களுக்கு போய் கலந்து கொள்றையில், அங்கே அபிவிருத்தி கூட்டம் மற்றது பாடசாலை நடக்கிற இதுகளுக்கு போறையில் ஒன்றுக்கு மட்டும் போவோம். அந்த டீச்சர் 1-to-1 போய் ஏன் இந்த பிள்ளை முதலாக வருது இப்போ சொல்லுங்க. நான் 10 டிவிஷனுக்கு கொண்டு போய் 500 ரூபாய் செலவழிக்கிறேன். ஏன் இந்த பிள்ளை முதலாக வரையில்லை? காரணம் என்னென்றால் எங்களுடைய பிள்ளைகளுடைய சோஷியல் ஸ்கில் இஸ் வெரி லோ. ஏன்னா நாங்கள் அடுத்த பிள்ளையோட கதைக்கு விடுறையில் ஒரு ப்ரோக்ராமுக்கு கூட்டி கொண்டு போனால் அதில் இருந்து ஓடிக்கொண்டு அந்த இந்த பிள்ளையில ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னு எடுத்துக்கொண்டு ஓடுறது. வீட்டை இன்றைக்கு என்ன நடந்தது, what did you enjoy, why you enjoy that program, whether it's the costume, music or what else. அப்படி ஒரு கதை இதை ஒன்றுமே இல்லை. அதனால தான் அந்த பிள்ளைக்கும் இதுகளுக்கும் எந்த வித என்கேஜ்மெண்ட்டும் இல்லை. இங்கே நாங்கள் ப்ரோக்ராம் தொடங்க அதை அங்கே திருநெல்வேலி சந்தை நடந்து கொண்டு அது அந்த பிள்ளைகளை எங்கட பிள்ளை நாங்கள் அப்படி வச்சிருக்கிறோம். காரணம் இதை நான் ஏன் சொல்றேன்னா, நான் பல சபைகள் பார்த்தேன்னா, ஆகவே இது நாங்கள் முன்னேற வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நான் சொல்றேன். ஆகவே இதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எனக்கு நான் நினைக்கிறேன் உண்மையை கூற போனால் I'm the second choice. I wasn't the first choice. Someone else supposed to come and they couldn't make it. So I've been dragged into last minute. உங்களுடைய விழா சிறப்புற நடைபெற வேண்டும். 50வது விழாவுக்கு நானும் கலந்து கொண்டு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோக்ராம்களை நானும் கண்டு கழிக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கொண்டு, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த சைவ முன்னேற்ற சங்க பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.